தமிழகத்தில் ஊழல் மற்றும் மது இல்லாத நேர்மையான காமராஜர் ஆட்சியை அமைக்கும் தகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டுமே உள்ளது என கோவை கொங்கு மண்டல மாநாட்டில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்தார். கோவை கொடிசியா மைதானத்தில் பாமக கொங்கு மண்டல அரசியல் மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ், கட்சித் தலைவர் ஜி.கே. மணி, கட்சியின் இளைஞர் அணி தலைவர் அன்புமணி ராமதாஸ், வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குரு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ், தமிழகத்தை இரு திராவிட கட்சிகளும் சீரழித்து விட்டதாக குற்றம் சாட்டினார். நான் காமராசர் ஆட்சி என்று திரும்ப திரும்ப சொல்லும்போது சில பேர் நினைப்பார்கள், என்ன இவர் காமராசர் ஆட்சி என்று சொல்லும். ஏனென்றால் இன்றைக்கு யார் எடுத்தாலும் தமிழகத்தில் இருக்கின்ற கட்சிகள் காமராசர் ஆட்சியை கொடுப்போம் என்று சொல்கிறார்கள். அப்படி காமராசர் ஆட்சியை கொடுக்கின்ற ஒரே தகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும்தான் உண்டு. முன்னதாக பேசிய பாமக இளைஞர் அணி தலைவர் அன்புமணி ராமதாஸ், பாமக ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். பாமக இரு திராவிட கட்சிகளுடனும் கூட்டணி அமைக்காது என தெரிவித்த அன்புமணி ராமதாஸ், இனி மக்கள் மற்றும் ஊடகத்துடன் தான் கூட்டணி அமைக்கப்படும் என கூறினார். தமிழ்நாட்டு மக்களுக்கு வெறும் குடியை கொடுத்து சினிமாவை போட்டு ஒரு மாயை உருவாக்கி மக்கள் போதையிலே அடிமைகளாக ஆக்கியிருக்கின்ற அந்த திராவிட கட்சிகளை அகற்றுகின்ற நேரம் வந்துவிட்டது.